இதுதான் பன்னீர் துளசி. இந்த தலையை வந்து பிச்சு மோந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பன்னீர் வாசம் கம கம கமன்னு அடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சென்னைக்கு போனாலும் எங்க போனாலும் பொட்டி தூக்கிட்டு நேற்றுக்கு வாங்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த செடி தான் இது. இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் வந்துடும். நீங்க ஒரு ஸ்பூன் இதுல வந்து எல்லாமே அரை கப்பு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அடுத்து அரை கப்பு சுகர். 100 எழுதி இருக்கேன், 5 மார்க் தப்பாயிடுச்சு. அத்தா அப்ப 95 தான் எழுதி இருக்கற. ஓகே. பனானா கேக் செம சூப்பர். இங்க பாருடா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. கொஞ்சம் நேரம்னாக்கா 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சூரியனை வந்து பார்த்து அவரையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நம்ம அன்றைக்கி பெங்களூர் போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா செடிங்க, அது எல்லாமே நைட்டே தொட்டிலெல்லாம் வச்சுட்டு தான் படுத்தேன். பாருங்கள், இதில் எத்தனை பிழைக்க போகுதுன்னு தெரியல. பிழைக்கிற செடிங்க பிழைக்கட்டும், நிச்சயமாக எல்லாமே பிழைச்சிருங்க. அது வேணால் எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக இந்த காக்காங்க இத்தனை பேர் கூட்டம் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா பாருங்களேன், மேலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க, கீழேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கு போட்ட சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக காலையில் ஆனால் டெய்லிக்கும் என்ட்ரி ஆயிடுறாங்க இத்தனை பேர். சரி, ஓகே. இன்றைக்கி விகாஸ் தம்பி வந்து காலையில் நேரமாகவே ஸ்கூலுக்கு போகணும். நேரமாக இல்லைங்க, 7 மணிக்கு தான், எப்பவும் போல் தான் 7 மணிக்கு போகணும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து 8 மணிக்கெலாம் நம்ம சாப்பாடு கொடுத்து விடக்கூடாது, 7 மணிக்கே கொடுத்து விட்டுறணும். அதனால் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த காக்காங்களை பார்த்துட்டு இருந்தோமாக்கா நம்ம வேலை நடக்காது. எத்தனை பேர் கூட்டம் சேர்ந்துருக்காங்க பாருங்கள். காக்கா கூட்டத்துக்கு இந்த காக்காங்களுக்கு பஞ்சமே இருக்கிறதில்ல எப்போவுமே. ஏண்டி துரத்துறன்னு கத்துறாங்க. சரி வாங்க. விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து வர்ஷா மேடம் இப்போ வந்து காலேஜுக்கு இல்லை வேலைக்கு கிளம்ப போகிறா. இப்போ அவன் என்ன எப்படி கிளம்புறா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வர்ஷா கிளம்பியாச்சா? கிளம்பிக்கிட்டே இருக்கிறியா? ஆமாம் வர்ஷா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அது மாதிரி போட்டது ஸ்ட்ரைட்னிங் ஏராக போட்டதுன்னு இதுவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கர்லிங் ஏராக போடு. அதான் இப்படி இருக்கா? இந்த சைடு கவர் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு முடி வந்துட்டு இப்படிதான் குளிச்சாலும் இப்படியே தான் நிற்கும், சில்கியாக நிற்கும். ஆனால் கேர்ள் தான் எனக்கு இருக்காது. இது வந்து அகோராலேருந்து நான் வாங்கினேன். இது வந்துமா ஆல் இன் ஒன் 6-in-1 சொல்லி இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சென்னைக்கு போனாலும் எங்கே போனாலும் பொட்டி தூக்கி. ஆமாம், இந்த பொட்டி நான் எல்லாத்தையும் 6-in-1 மல்டி ஆர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அந்த பிராண்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து என்னன்னா 1200 வாட்ஸ் வந்துட்டு மோட்டர் இது இருக்கு. 2 years வாரண்டி. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கர்லரு, வால்யூமரு, ட்ரையரு, ஸ்மூத்தரு, காம்போஸ். இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டும் பண்ணிக்கலாம், கேர்லும் பண்ணிக்கலாம். பாடி வந்து இது ஒண்ணுதான். இதுக்கு வந்து நீங்க வந்து இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். லைக் இந்த இடத்த நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா இப்போ நான் யூஸ் பண்ணி பழகினதுனால ஓகே, யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளவுஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீ மேலே நீ கை வச்சுக்கலாம், பட் சூடு படாது, சூடு தெரியாது அந்த ஹீட். இது வந்து ட்ரையர் அழகா இருக்கு பாருங்க. குளிச்சுட்டு தானே காய வைக்கிறதா? இது ஒன்னே தாண்டி எனக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்னு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்றது, வால்யூம் ஸ்ட்ரெயிட்டர். இது வந்து வால்யூமைஸ் பண்றது, நல்லா அழகா வால்யூமைஸ் பண்றது. இதுமே வால்யூமைஸ் பண்றதுன்னா இது கர்லர் மாதிரி தான். இது எடுத்து அந்த கார்னர்ல பண்ண. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி இப்படி ஷேடா தான் வரும். இப்போ லைக் ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படி கீழே மட்டும் ஷேடா வரும். இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே இதாகும். இது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு இதாகும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யார்கிட்டயுமே இருக்காது. இது வந்து இப்படி என்ன பண்ணும் பாருங்களேன், இப்படி போய் நான் முடிய வச்சாவே அதுவே எடுத்துக்க முடியும்.
அது அழகாக நிற்குது. ஐயா சூப்பராக இருக்குவா. ஓகே, நான் இன்னும் செட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நான் ஹேர் செட் பண்ணிட்டு இப்படி இருக்க என்னோட ஹேர் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறது வந்துட்டு நான் எவ்வளோ அழகாக சேஞ்ச் பண்ணுறேன்றதை காட்டுறேன். அண்ட் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா agora.comலேயும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அமேசான்லேயும் விற்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு இது ரேட் என்னன்னு தெரியல. பட் லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நல்லா இருக்கு. ஹேர் ஃபால்ஸும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல ப்ரொடெக்ஷனான இதுதான் வந்து இருக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கட்டும். அண்ட் ஓவர் ஹீட் ஆனிச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அண்ட் வந்து இது ஐகானிக் டெக்னாலஜியாக இருக்கிறனால இது ஆட்டோ க்ளீனும் ஆயிரும். நீங்கள் இதை க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது 360 டிகிரி ஃபுல்லாகவே யூசேஜாக இருக்கும். ஸோ நிறையா இதில் வந்துட்டு குட்ஸ் எல்லாமே வச்சு நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு யூசேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இதனால எனக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆகுதோ இதுவோ அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நான் பர்சனலாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால சஜஸ்ட் பண்ணுறேன். வருஷா அதுக்கும் சீட் பெல்ட் போட்டுட்டு வருஷா, சீட் பெல்ட் போட்டுட்டியா? எப்படியும் ஓட்டிட்டு போயிட்டு வருவியே தெரியல. பேசாம உட்காந்துக்கோ. கீழே ஷீட்டுக்கு ஒரு துணி போட்டுக்கலாம்ல, அது முடிக்குது கொட்ட போகுது. இன்னைக்கு வந்து வருஷாவோட ஆஃபீஸ்க்கு நம்ம மயிலும் போகிறான். ஆஃபீஸு பக்கத்துலேயே நாய் பண்ணை இருக்குதுங்க. அதனால் அங்கே போனால் அந்த கேஜியில் போட்டுருவா. அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அங்கே போய் நாய் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்க போகுது. எதையும் நக்காம பார்த்துக்க வருஷம். ஓகே. மயிலு போய் பேசாமல் உட்காந்து பார்த்துட்டு போ, கையை கழுவிக்கோ. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்து வேலையை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 2-3 நாளாக அங்கேயும் இங்கேயும் ஊர் சுற்றிட்டு என்னால் தோட்டத்து வேலை கவனிக்க முடியல. இன்னைக்கு வந்து டிசம்பர் பூச்செடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 7 கலர் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. ஒட்டுக்கா ஒரு இடத்துல பிடிச்சேன். அந்த 7 கலர் செடியுமே லைனாக வச்சு விட்டுலான்னு ஏற்கனவே கொண்டு வந்து வச்ச டிசம்பர் இங்கே இருக்குது. அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே டிசம்பர் செடியாக வச்சுட்டு போயிடலாம். இது வந்து சிகப்பு கலர் டிசம்பர் செடி. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பாருங்க, நல்லா டார்க் வயலட்டு, எல்லோ எங்கிட்டே இருக்கிறதுனால வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருக்கிற ப்ளூ கலரு, அப்புறம் கோடு ப்ளூவு, அப்புறம் ஒயிட்டு, மொத்தம் 7 கலர் வாங்கி வந்திருக்கேன். 7 கலருமே இன்றைக்கி நடவு செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கலர் இருக்குது. பரவாயில்ல, இருக்கிறது இருக்கட்டும், எதோ வர்றது வரட்டும். அடுத்ததான் வந்து நம்ம சாமந்தி பூ வைக்க போகிறோம். இந்த சாமந்தி பூங்க ஒரு 10 வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றுன்னா அப்படியே லைனாக வச்சுட்டு வரோம். பார்த்தீங்களா, இங்கே நடபாதையில் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். அதுக்கு அந்தாண்ட டிசம்பர் செடி, செம்பருத்தி செடி தாண்டி அந்தாண்ட 2 செம்பருத்திக்கு இடையில டிசம்பர், 7 வகையான டிசம்பர் லைனாக வச்சுட்டேன். 1 2 இது பாருங்க 3, அது பாருங்க ரெட்டு 4 5 6 7 வச்சுட்டேன். இந்த 2க்கு இடையில நடுகாண்ட வந்து சாமந்தி பூ வச்சுருக்கேன். இங்கே 3 வச்சுட்டேனுங்களா. இப்போ லைனாக பாருங்கள், இந்த ஓரமாக இந்த செவுத்தை ஒட்டி ஓரமாக அப்படியே சாமந்தி பூச்செடி வச்சுக்கிட்டே போயிடலாம். லைனாக ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். இந்த ட்ரிப்பு வந்து சாமந்தி பூவும் டிசம்பரும் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். 3மே கொஞ்சம் 2மே வந்து நிறையா கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் லைனாக வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் துளசிங்க. இந்த பன்னீர் துளசி வந்து ஒரு 4 5 6 7 8 செடி லைனாக இருக்குது. அப்படியே எனக்கு அந்த நான் போய் கார்டனில் வாங்க போனேன் இல்லைங்களா, அவங்க எனக்கு கொஞ்சம் 5 6 செடி ஒட்டுக்காவே அந்த பொண்ணு கொடுத்துச்சு எனக்கு. அதான் வச்சுருக்கேன். இந்த பன்னீர் துளசி எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, செடி நான் காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில். இதுதான் பன்னீர் துளசி. இந்த தலையை வந்து பிச்சு மோந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பன்னீர் வாசம் கம கம கமன்னு அடிக்கும். நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அடிக்கிறத விட அதிகமாகவே அடிக்கும். இது வந்து பூக்கள் சாமந்தி பூ கட்டுறாங்கல்ல, அப்போ வந்து அது கூட வச்சு இதை கட்டுவாங்க, இந்த பன்னீர் துளசியை. ஓகேங்களா, அதையும் இப்போ நடவு செஞ்சாச்சு. இதெல்லாம் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குறேன். நான் அதுக்காக தான் இப்போ புது முயற்சியாக இப்போ எல்லாத்தையுமே நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா.
நேற்றுக்கு வாங்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த செடி தான் இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்கிறாங்க. இந்த செடியில் பார்த்தாக்கா நிறையா இருக்குது கிழங்கு. அப்படியே இது கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே செடியை பிரித்து இது 2 செடியாக 3 செடியாக கூட பாட்டில் வச்சுக்கலாம். அழகுக்கு அழகாக இருக்கும். கீழே கிழங்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம கிழங்கை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்குடைய யூசஸ் எல்லாமே நான் கட்டாயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கிழங்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்போ வேறெல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற செடிங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் இப்போ மாற்றி கவர் எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னும் வெகு விரைவில் அடுத்த வாரத்தில் எல்லா செடியுமே இருக்கிற செடிங்களை எல்லாத்தையும் கொடுத்துடணுன்ட்டு இருக்கேன். ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு அளவுக்கு பழம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த பழத்தை வச்சு இன்னைக்கு ஒரு பனானா கேக் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பழத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பழத்தை வந்து பனானா கேக் செய்ய போகிறேன். அதுக்கடுத்து இது என்ன பழனே தெரியலையே, கொய்யாக்காவா? அவங்களுக்கெல்லாம் எங்களோட பதில் திங்க முடியாது. எங்க வீட்டுல யாருக்கு இறங்காதுங்க பனானா. கேட்டா செஞ்சு கொடுத்தா என் தம்பியிலிருந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. பனானா எங்க அப்பா தவிர வேறு யாருமே சாப்பிடல. இது வந்து பூம்பழம். இது ஒரு சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பழங்களை டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. அதனால அந்த பழம்லாம் சாப்பிட்ருவாங்க. இப்படி சாப்பிட பிடிக்காத பழத்தை இந்த மாதிரி கேக்காக செஞ்சு கொடுத்துடலாம். அதுதான் இப்போ அந்த பழத்தில் வந்து கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். பனானாவில் கேக் செஞ்சுருந்தா சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சு காட்ட சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் சரி நானும் சரி கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் செய்யலாம். ஓகே. 1/2 கப்பு சுகர். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் சுகர் கேரமல் பண்ண போகிறா. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர். நூறுங்க கரண்டி வேணும். இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் வந்துடணும். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்குலாம் தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி வராது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கிண்டமா தான் இந்த அளவுக்கு வரும். போதும் மினிஷா, எடுத்து வச்சிரு. இப்போ எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ 4 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க. இந்த பச்சை வாழை, மொந்த வாழை அந்த மாதிரி இருந்தால் 2 வாழைப்பழம் போதும். நான் செஞ்சது எந்த மொந்த வாழைப்பழம் அதுலயும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மொந்த வாழைப்பழம் கொஞ்சம் நார்மலா பழுத்த பழம் எடுத்திருக்கோம். ஆனா நீங்க வந்து பனானா கேக்குன்னு பண்ணீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல வெளியில ஆகும்ல, அந்த பழம் எடுத்து பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்ட். அது வந்து அந்த பழம் அப்படிதான் இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரு அந்த பழம் 4-5 பழம் வாங்கி வந்துட்டாரு. அது அவர் மட்டும்தான் சாப்பிட்டாரு, வேற யாரும் அந்த பழத்தை சாப்பிடல. ஆனா அந்த கேக் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேக் கூட மீதி இல்லை, பீஸ் கூட மீதி இல்லை. ஆமா. இதுக்கு தான் வந்து என்னன்னு தெரியுமா நாங்கள் சொல்லுவோம், மதிப்பு கூட்டல் பொருள்னு சொல்லுவோம். இப்போ வந்து பனானாவா கொடுக்காம அதில் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டல் பொருள்னு அர்த்தம். பாலை விட தயிர் விலை அதிகம், தயிரை விட பன்னீருக்கு விலை அதிகம், பன்னீரை விட நெய் அதிகம். அந்த மாதிரி தான் இந்த வாழைப்பழத்தை கேக்காக செஞ்சு கொடுக்கறது. இப்போ அந்த 4 பழத்தையும் வந்து நல்லா நசுக்கி விட்டுருங்க. அப்படியே நல்லா கூலாட்டம் நசுக்கிடணும். அப்படியே நசுக்கிட்டு காட்டுறோம். இப்போ இதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கணும். இது சுகராக போட்டுக்கணும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெயினான விஷயம் என்னன்னா ஆயில். 1/2 கப் ஆயில் சேர்த்திக்கலாம். நான் அந்த அளவு இதில் வந்துட்டு அளவு பண்ணி தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த அளவு இதில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெஷரிங் இதில் கப்பில் முதல்லையே வந்து எல்லாமே அளவு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பில். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட முடியும் ஒவ்வொன்றா. இல்லாட்டினா எதுக்கு என்ன அளவு போடணுங்கிறது நமக்கு மறந்து போயிடும். இதில் வந்து எல்லாமே 1/2 கப்பு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து 1/2 கப்பு சுகரு. இப்போ நல்லா கலக்க போட்டு இது இந்த முட்டை நாற்று அடிக்காமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ். கரெக்டா? இது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது 1 டீஸ்பூன்.
இப்போ நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு மெஷரிங் தேவையில்லை. சும்மா கொஞ்சோண்டு ஊற்றுங்க, அவ்வளோதான். வாசம் வரும், நல்லா வாசம் வர அளவுக்கு. மூக்கில் இந்த வாசம் வரணும். வருதாமா? வருது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அந்த நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். கீழே கட்டுங்க. ஏன் இப்போ வந்துட்டு இந்த கேரமல் ஊற்றணும்னு இப்போ காட்டுறேன். இது என்ன கலரில் இருக்கு? ஒயிட்டாக இருக்குது, சாண்டில் கலரில் இருக்குது. இப்போ என்ன கலர்? கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது என்ன கலர்? பனானா கலர். பனானாவுடைய பழுத்த பழத்தோடைய கலர். அப்போ கேக்காக பண்ணும்போது நல்லா இந்த ஒரு கோல்டன் ப்ரௌனில் அந்த கேக் வரும். இப்போ உள்ள நல்லா சுகர் கரையிட்டோம், மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொடி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் நல்லா கிண்டு. இப்போ வந்து கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு, பனானா எல்லாம். அடுத்ததான் மாவு ஐட்டங்கள்லாம் போடுறோம். எப்பயுமே வடிகட்டிட்டு தான் போடணும் மாவு ஐட்டம். ஓகேவா? இப்போ வந்து 1 கப்பு மைதா. நீங்க மைதாக்கு பதிலா கோதுமை போட்டுக்கலாமா? கோதுமை, ராகி என்ன வேணா போட்டுக்கலாம். ஓ, அதெல்லாம் போட்டுக்கலாமா? அப்போ நீ வந்து கோதுமையும் போட்டுக்கலாம்ல. நீங்க எடுத்து கொடுத்தது மைதா தானே? நீ கேட்டது மைதா தானே? சரி. அப்புறம் இதுல வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா. ஓகேவா? அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடர். ஓகேவா? அப்புறம் இது எழுதிருக்குதா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்? அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு. உப்பே. இவ்வளோ உப்பு போடணுமா? ஆமா. இப்போ சலிக்கணும், நல்லா சலின்னு சலிக்கணும். நான் ஏன் சலிக்க சொல்றேன்னு தெரியுதா? இதை கட்டிக்கிட்டியா? என்னது? கல் மாதிரி கட்டிக்கிட்டியா இருக்குதா? சரி, ஓகே. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான். ஓகேவா? இதில் கொக்கோ பவுடர்லாம் போடக்கூடாதா? பனானா கேக் பண்றீங்களா, சாக்லேட் கேக் பண்றீங்களா? பனானா கேக்லயே சாக்லேட் போட்டு செய்யறதா? அப்படிதான். அதுல வந்து பனானா சாக்லேட் கேக் சிப்பு போட்டு பண்ணலாம், அது டேஸ்டா இருக்கும். பனானா அங்க படும், இந்த பக்கம் சாக்கோ சிப் படும். அவ்வளோதான். இப்போ இதையும் நல்லா கிண்டணும். கரெக்டா? யா. அதுக்கப்புறம் 175 டிகிரி செல்சியஸ்ல ஓவன்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கோம். 10 நிமிஷம் பண்ணுமா? அது ஃப்ரீ ஹீட்டு? ப்ரீ ஹீட். ப்ரீனா முன்னாடியே ஹீட் பண்றதுன்னு அர்த்தம். ப்ரீ ஹீட் முன்னாடியே ஹீட் பண்றதுன்னு அர்த்தம். ப்ரீ ஹீட்னா யா. இப்போ நல்லா போட்டு கலக்க. அவ்வளோதான், முடிஞ்சத வேலை. இதுக்கு ஆமா, இதுக்கு மேலே டப்பாவில் ஊற்றி வைக்கிறது தான். ஆமா. சரி, இந்த மாதிரி நம்ம வந்து கீழே ஒரு wrap வச்சுக்கலாம். லைட்டாக அது மேலே ஆயில் போட்டு ஊற்றிட்டுருணும். எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சைடெல்லாம் பேப்பர் வர மாதிரிலாம் வைப்பாங்க. அவ்வளோலாம் தேவையே இல்லை. கீழே மட்டும் வர மாதிரி இருந்தால் போதும் மேக்சிமம். ஏன்னா சைடெல்லாம் கத்தி வச்சு லைட்டாக இப்படி இப்படி பண்ணாலே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் கவுத்திங்கன்னா எந்த கேக்கா இருந்தாலும் அழகா வந்துடும். சுட சுட கவுத்திங்கன்னா ஒட்டிக்கும். ஒட்டுறது தான், ஒட்டாது. குட்டி பீஸா பிஞ்சிரும், உடஞ்சு போயிடும். எப்பயுமே அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம கமுத்தி போட்டு எடுக்கணும். யா. ஓகே. இப்போ இந்த பனானா இந்த 4 சைடுமே வந்துட்டு லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க பட்டர் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு எப்படி கம்துற போகுது சொன்னீங்கன்னா தான் வரும். இந்த பிரெட் பீஸ் மாதிரி வச்சு பண்ணா சூப்பரா இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி லூஃப் இது எடுத்துருக்கேன். நீட்டமாக டப்பா எடுத்துருக்குறேன். இது நான் பிரெட்டு சேர்த்து தான் வாங்கினேன். இது பனானா பிரெட் தான் செய்கிறோம் நம்ம. ஆங்களா? ஓகே. கேக் இல்லையாப்பா? பிரெட்டும் கேக் எல்லாம் ஒன்று தான். ஒன்று தான். சரி. என்ன பிரெட்னா கொஞ்சம் ஈஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, நம்ம கேக் தான் பண்ணுவோம். இப்போ டீ கேக் பண்றீங்கல்ல அந்த மாடல்ல இருக்கிற பண்ணுவாங்க. எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறதுனால ஏதோ போட்டு அடிச்சு தாக்குறேன். சரி, எடுத்து வை உள்ளார. கேக் வச்சு உள்ளார
கீழே ஃபேனு ரெண்டும் போட்டு 175 டிகிரியில 45 நிமிஷம் வைக்கணும். ஓகே. இந்த ஓவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி. அவங்க ஹீட்டுக்கு பொறுத்த மாதிரி 40 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ்க்குள்ளார வச்சுக்கலாம். போன வாட்டி நான் வந்து சரி என்ன 45 மினிட்ஸ்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் தான் வச்சேன். 25 மினிட்ஸ் கரெக்டாக வச்சிருப்பேன். எனக்கு வந்து எங்களோட ஓவன் ரொம்ப ஹீட் வரும், அதனால வச்சேன். ஆனா வேகவே இல்லை. அப்புறம் தான் சரி வச்சு பார்த்தா 40 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா ஹீட் ஆச்சு. நல்லா கேக் பேக் ஆகி சூப்பரா வந்துச்சு. அதனால இன்னைக்கு நான் எடுத்தோன்னே 45 வச்சுட்டேன் டீசெண்டா. சரி ஓகே. 175 டிகிரியில 45 செகண்ட் மினிட்ஸ் வச்சாச்சு. ஓகே, மாவாவே சாப்பிட வேண்டியது ஸ்பூன்ல எழுதி. சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனே? 5 பேருக்கு விட்டுட்டு போ. தம்பி சொல்ற டைம் பத்தல சாமி. 90 தபா வருது, 95 தபா வருது. ஏய் ரொம்ப ஓவர் இல்லடா சத்தியமாமா. 95 எழுதி இருக்கற எக்ஸாமே 95 தான் எழுதி. 100க்கு எழுதி இருக்கேன். 5 மார்க் தப்பாயிடுச்சு. அதான் அப்ப 95 தான் எழுதி இருக்கற. 95க்கு உனக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். என் பையனுக்கு எழுதி இருக்கேன். 5 மார்க் கம்மி. ஒரு சம்மு தப்பா அப்புறம் ஒரு 1 மார்க். ஏவிஷா என் பையன் தலை மேல வந்து ஹெல்மெட் மாட்டின மாதிரி இதுதானே தலைமுடி. அதான் அவன் தாத்தா கேட்டாராமே ஏன்டா முடி இப்படி இருக்குது. அப்புறமேட்டு அதனால ஒரு 93-95 வருமா. நான் சயின்ஸ்ல 90மா. என்னோட சயின்ஸ் எக்ஸாம்ல சே விகாஸ் இதை நான் ஞாபகம் வச்சுட்டு கேட்பேன். 90க்கு மேல வரலின்னா அப்படியே மண்டையிலே கொட்டு வேண்டாம். 85-90 அப்படியே பண்றாங்க. சரி வா வினிஷா கேக்க பார்க்கலாம் வா. விகாஸ் உனக்கு பாரு கேக் ரெடி பண்ணிருக்கேன். நான் வெள்ளத்துல செஞ்சீங்களா? அன்னைக்கு பண்ண பனானா கேக். பனானா கேக் செம சூப்பர். இங்க பாருடா. சே கலர் பாருடா எப்படி வந்துருக்குது. கலரு ஆனது 10 நிமிஷம் ஆறணும்டா. ஆமா 10 நிமிஷம் இல்ல 1 மணி நேரமாச்சு ஆறணும். போய் நீ குளிச்சுட்டு வந்துரு போ தம்பி. கேக் ரெடியா இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே இது கேக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோமா கொஞ்சம் ஜில்னஸ் ஆயிரும். ஜில்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ கேக்கே பாருங்களேன் ஒரு மாதிரி ஸ்பாஞ்சாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நாமளே நம்ம வீட்டில் நான் ஈஸியான ஹேக் சொல்றேன். ஸ்பாஞ்சான கேக் வேணும் அப்படின்னா எண்ணெய் போடுங்க. நெய் பட்டர் போடாம எண்ணெய் நிறைய போட்டா ஸ்பாஞ்சா வரும் நல்லா. ஓகே அதான் ட்ரிக்கேவா. அப்புறம் முட்டைய வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி முட்டைய நல்லா பீட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா பொசு பொசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் முட்டையை போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பாஞ்சா வரும். ஓகே பனானா கேக் எடுத்து இதுல அடுக்கி வச்சு உள்ள வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. அப்புறம் இப்படி இதாகும். இப்படி பிளேட்டோட வச்சு இப்படி வச்சிரு அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி ஒரு பிளேட் உள்ள போகும். அடுக்கி வை நீட்டா. இதுல உங்களுக்கு அந்த பீஸ் நான் காட்டுறேன். இந்த பீஸ் தான் எனக்கு ஓகேவா. ஏன் சொல்றேன்னா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த கிரஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். ஓஹோ கடைசியா கார்னர் இப்பயே சாப்பிடுற பாரு. இந்த பீஸ் தான். சரி வச்சிரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கேரமல் டேஸ்டோட வரும். வெண்ணிலா கேரமல் எல்லாம் டேஸ்ட் கலந்ததுல இருக்கும். சரி ஓகே. இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து வச்சிரு. இதே போல நீங்களுமே உங்க வீட்டுல பனானா கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே கேக் சட்டு ஃபுல்லா இருந்த கேக் நானே பாதி தின்னுக்கிறேன். ஓ நீ சாப்பிட்டியா? நீயே நான் கூட நீ சாப்பிட எடுக்க நினைச்சுல எடுத்துட்டு வரேன். நான் அதான் சாப்பிட்டேன் பாதி. சூப்பரா இருக்கு தெரியுமா. எனக்கு இந்த நடு பீஸோட இந்த சைடுல இருக்குல்ல அது சூப்பரா இருக்கு. அங்க வினிஷாக்காவும் அதான் பிடிக்கும்னா. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீ அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.